ஒரு மகாராஜா செல்லமாக ஒரு பருந்து வளர்த்து வருகிறார். 2 பேருமே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் அந்த பருந்து அவருடைய தோள் மேல்தான் இருக்கும். ஒரு நாள் சுட்டெரிக்கிற வெயில்ல ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாட போறார். தாகம் உயிர் போகுது. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. கலச்சு போய் ஒரு மரத்திலில் உட்காரும்போதுதான் ஒரு அருவியை பாக்குறாரு. அப்பாடா அப்படின்னு அந்த அருவில தண்ணி குடிக்க போனாராம். ஒரு கிண்ணத்தை எடுத்து அடியில வைச்சாராம். கிண்ணம் நிரம்புனதும் அவர் குடிக்க போறப்ப அந்த நிமிஷம் அந்த பருந்து பாஞ்சு வந்து கிண்ணத்தை தட்டிவிட்டுச்சு. ராஜாக்கு செம்ம கோவம். சரி, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுன்னு திரும்ப கிண்ணத்த வைக்கிறார். 2வது தடவையும் பருந்து கிண்ணத்த தட்டிவிட்டுச்சு. ராஜாக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என் தாகத்தை கூட புரியாமல் விளையாடுறியே. அப்படியே கோபத்தில் கத்தியால் அந்த பருந்தை வெட்டிட்டாராம். பருந்தும் துடிதுடிச்சு கீழே விழுந்துடுச்சு. சரி, அந்த தண்ணியவாவது குடிப்போம் என்று அருவியின் மேல் ஏறி பார்த்தான். அவன் அப்படியே உறைஞ்சு போய்ட்டானாம். மேல ஒரு பெரிய விஷப்பாம்பு இருந்து தண்ணில இருக்கு. அப்பதான் ராஜாக்கு புரியுது, அந்த பருந்து விளையாடவில்லை, தான் உயிரைக் கொடுத்து என் உயிரைக் காப்பாத்திருக்கிறேனே. ஆனா அதுக்குள்ளா அந்த பருந்து இறந்து போய்விட்டது. இதுதான் உண்மை. அவசரத்துலயும் கோவத்துலயும் நம்ம எடுக்குற ஒரு சின்ன முடிவு வாழ்நாள் முழுக்க வருத்தத்தை கொடுக்கும். இந்த கதை உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை தந்திருந்தா, இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.